ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோ இனிமேல் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மூவி மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் இதுவரை யோசிச்சுட்டு இருந்த வீடியோ தான். அண்ட் தென் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸும் இதை நேர்லேயே நீங்கள் கேட்டீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் கோர்சஸில் என்ன டேலியை பற்றி டீட்டெயில்டாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அக்கௌண்டன்ட் அண்ட் ஒன் ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு டேலியை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு பார்க்குறப்ப தான் டேலியோட ஃபீச்சர்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றப்ப கம்பல்சரி அது ஒன் டேல முடிகிற விஷயம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 0.1% தான் தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எனக்கு ஒன் டே பத்தாது. ஸோ அதனால வீக்லி ஒன்ஸ் 1 hour வீடியோவாக இனி ஒரு தனி பிளேலிஸ்டாக டேலி பிரைம் ஃபுல் கோர்ஸ் ஃபார் அக்கௌண்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்காகவே தனியாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உள்ள போக போக அப்படி நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டேலி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன் கிரியேட் கம்பெனின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு டேலிக்குள்ள கிரியேட் கம்பெனி கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்பெனி டேட்டா பார்த்துருக்கும். ஆஃப்டர் தென் நம்மளோட கம்பெனி நேம் கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க, நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பிரைவேட் லிமிடெடா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன நீங்க உங்களோட லீகல் நேமா ட்ரேட் நேமா கொடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் ட்ரேட் நேமை இந்த இடத்துல கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டைப் பண்றேன் பாருங்க. ஸோ ஏஎம்எஸ்ஆர் அசோசியேட்ஸ்ன்றதை நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அட்ரஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஜிஎஸ்டி அட்ரஸில் ஒரு இடத்துல கொடுத்துருப்போம், இல்லை பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மெஜாரிட்டி உங்களோட கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சைடில் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுற அட்ரஸையும் கம்பல்சரியாக 99 கேரக்டர்ஸ், ஈவன் தோ டாட், கம்மா, புள்ளி, ஸ்பேஸ் இது மாதிரி எத்தனை விட்டுருந்தாலும் அதையும் நீங்கள் ஒரு கேரக்டரை கன்சிடர் பண்ணிட்டு 99 கேரக்டருக்குள்ள இந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணுங்க. சார் இது என்ன சார் 99 கேரக்டர் கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறப்போ உங்களோட அட்ரஸ் கேரக்டர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்ற பட்சம், ஏன்னா இப்போ 5 கோடிக்கு இருக்கு, வில் பி சூன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 crore 1.5 crores இன்வாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி வர்ற பட்சத்தில் உங்களோட கம்பெனி அட்ரஸை கம்பல்சரி 99 கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி தெளிவாக ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அது என்ன சார் 99 கேரக்டர்ஸ்ன்றப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றப்போ 99 கேரக்டருக்கு மேல உங்களோட அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி இன்வாய்ஸ் ரிஜெக்ட் பண்ணும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எரர். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் 99 கேரக்டருக்குள்ள இருக்க மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அட்ரஸை டிஃபைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல நம்பர் .3/66 இது எல்லாமே ஒரு கேரக்டர் தான், ஸ்பேஸ் முதற்கொண்டு. ஸோ இந்த மாதிரி தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை உங்களுக்கு புரிஞ்சு அண்ட் தென் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு தென் உங்களோட அந்த லொக்காலிட்டி நேம் கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் இது எல்லாமே என்னோட அட்ரஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு என்னத்துக்குள்ள இருக்கணும், 100 கேரக்டர்ஸுக்குள்ள இருக்கணும். ஐ மீன் 99 கேரக்டருக்குள்ள இருக்கணும். 99 தாண்டி போயிடுச்சுன்றப்போ யூனிவர்சல் எரர் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அட்ரஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தென் இன்கேஸ் சார் நான் எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் வச்சுருக்க கஸ்டமர் சார் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கீழே பாட்டம்லேயே உங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ நம்பரை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. இந்த இடத்துல உங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ நம்பரை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தென் கீழே உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, உங்களோட அஃபிஷியல் நம்பராக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணுற நம்பராக இருக்கட்டும், என்ன நம்பரோ அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தென் தமிழ்நாடுன்ற ஐ மீன் உங்களோட ஸ்டேட், நீங்கள் வேற ஸ்டேட்ல இருந்து கூட பார்க்கலாம், அந்த ஸ்டேட்டோட நேம் அண்ட் தென் பின்கோடில் கம்பல்சரி உங்களோட பின்கோடை மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா டேலியை பொறுத்த மட்டும் இப்போ நான் உங்களுக்கு டெமோ வீடியோ காமிச்சிட்டு இருக்கிறது 6.0 இந்த வெர்ஷனை பொறுத்த மட்டும் இன்வாய்ஸாக இருக்கட்டும், இவே பில்லாக இருக்கட்டும், நீங்கள் வித் இந்த டேலிக்குள்ளே ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் GSTR 1 முதற்கொண்டு உங்களோட டேலியிலே ஃபைல் பண்ணிக்க முடியும். அதனால நீங்கள் உங்களோட அட்ரஸ் அண்ட் பின்கோடை கிளியராக கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட பின்கோடு தென் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், இது இந்த இடத்துல எதுக்காக கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா,
டிஃபால்ட்டாக டேலியை பொறுத்த மட்டும் இப்போ வாட்ஸ்அப்பும் இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களோட அஃபிஷியல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல அஃபிஷியல் நம்பரை கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட வாட்ஸ்அப்பை கன்வெர்ட் ஆகும். ஐ மீன் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் உங்களோட ரெஸ்பெக்டிவ் கான்டாக்ட் மெயில் ஐடி, ஸோ உங்களோட ரெஸ்பெக்டிவ் கான்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் சாப்டர். என்னன்னு கேட்டிங்கன்னா சார் இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் என்ன ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் இந்தியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதர் கண்ட்ரிஸ் ஐ மீன் சார்க் நாடுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதர் கண்ட்ரிஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். அதனால இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் என்ன 1/4/24 ஐ மீன் எவ்ரி இயர் 1st April டு நெக்ஸ்ட் இயர் 31st March வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஃபினான்ஷியல் இயராக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் நான் என்ட்ரி பண்ணியே காமிக்கிறேன். ஸோ 1/4/2025 ஸோ 1/4/2025ன்றது என்னோட ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்ன்றது எப்படின்னா 1/4/25 டு 31 March 26 வந்து என்னோட ஃபினான்ஷியல் இயர். இந்த ஒரு 12 மாசத்துக்குள்ள நான் வந்து 1 April 25 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேனான்னு கேட்டால் எல்லாருமே அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நம்ம அந்த 12 மாசத்துக்குள்ள எப்போ வேணா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏன் 31st March 2026 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் என்னோட ஃபினான்ஷியல் இயர் தான் இருக்கும் 1 April 2025 தான் இருக்குமே தவிர 1 April 26 மாறாது. ஏன்னா அது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ எந்த இயர்ல இருந்து என்னோட புக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது இந்த இடத்துல கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 1 August 25 கொடுத்துறேன். கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறேன்னா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டப். அதாவது என்னன்னா அட்ரஸ், என்னோட கம்பெனி நேம், என்னோட டீட்டெயில்ஸ் அண்ட் தென் என்னோட ஃபினான்ஷியல் இயர் எப்போலேருந்து என்னோட டேட்டா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நான் இந்த இடத்துலயே டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா என்ட்ரஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்னோட கம்பெனியை கிரியேட்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்னோட நேம் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் போர்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிய விட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேலி செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டு போகும்னா கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது நம்மளோட கம்பெனி டீட்டெயில்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. வெரி குட். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக டேலி 2 விஷயத்தை எனேபிள் பண்ணும். ஒன்று அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸை எனேபிள் பண்ணும், செகண்ட் திங் இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸை எனேபிள் பண்ணும். ஸோ இந்த 2 டீட்டெயிலுமே கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி தான். எந்த அளவுக்கு கம்பல்சரின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் அக்கௌண்டன்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதுவரை இந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியாக மெயின்டைன் பண்ணாமல் அக்கௌண்டன்ட் ஐ மீன் அக்கௌண்டிங் இன்வைசஸை வந்து மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சிலர் இன்வென்ட்ரியாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். எதுக்காக இந்த அக்கௌண்டிங் இன்வென்ட்ரி ரெண்டுமே இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இன்வென்ட்ரி லெவலில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது நம்மளோட HSN அப்டேட்டை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதுவரையும் பேஸ் 2 அப்டேட் ஆயிருச்சு. இந்த Februaryல இருந்து பேஸ் 3யும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதாவது HSN ரிப்போர்ட்டே B2B B2C தனித்தனியாக பிரித்து கொடுக்கணுன்ற லெவலுக்கு கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டுக்காக வேண்டி கம்பல்சரியா நம்மளும் இன்வென்ட்ரிக்கு ஃபார்வர்ட் ஆகிறது ரொம்ப நல்லது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கை பொறுத்த மட்டும் நான் ரெண்டுமே டிஃபால்ட் எஸ்எஸ்ன்னு இருக்கும், தென் இன்வென்ட்ரியை பொறுத்த மட்டும் எஸ்எஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ நான் டெப்த்தான வீடியோன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பண்ணி ஸோ ஒவ்வொரு 1 hour அடுத்தடுத்து போடுற வீடியோவும் அந்த ஒரு பர்டிகுலர் சாப்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதில் அட்டாச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ கம்பெனி கிரியேட்டில் இருக்கனால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஃபார்வர்ட் ஆகுறேன். ஸோ F11 இருக்கிற இந்த 2 ஃபீச்சர்ஸ் டிஃபால்ட்டாக டேலி எனேபிள் ஆயிரும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் தெரியும், அதாவது வேற எந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. இல்லாட்டினா என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் எஸ் கொடுத்துருங்க அண்ட் தென் ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் இந்த பேஸ் டிஃபால்ட்டாக எஸ்ன்னு இருக்கும். தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் கீழே என்னேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்தீங்கன்னா இதை எஸ்ன்னு கொடுத்து என்டர் அடிச்சு உள்ளே போனீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை டேலி எனேபிள் பண்ணும். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னால் என்ன அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஒர்க்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரியான ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதனால இந்த ஒரு போர்ஷன் மட்டுமே, இந்த செகண்ட் போர்ஷன் மட்டுமே ஒரு 20 minutes இருக்கும். எந்த விதத்துலையும் மிஸ் பண்ண வேணாம். தயவு செஞ்சு டிஃபால்ட்டாக நோட் எடுத்து நோட் பண்ணுறதுனா கூட நோட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் நம்மளோட ஸ்டேட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் இந்தியாவிலேருந்து நம்ம எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். ஸோ என்ன நம்மளோட ஸ்டேட்டோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டை கொடுத்துருங்க. ஸ்டேட்டை கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போதே நமக்கு தெரியும் ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் ரெகுலர், காம்போசிஷன். இது ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவர் ரொம்ப ஃபெமிலியராக
காதுல கேட்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ரெகுலர் அண்ட் காம்போசிஷன்றது. இது இல்லாம வேற என்ன டைப்ஸ் இருக்கு? டிடிஎஸ்னு ஒரு டைப் இருக்கு, டிசிஎஸ்னு ஒரு டைப் இருக்கு. டிடிஎஸ் ஃபார் கவர்மெண்ட் செக்டர்ஸ், அவங்கெல்லாம் டேன் நம்பரை பெச் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் வாங்குவாங்க. அண்ட் தென் டிசிஎஸ் ஃபார் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து டிசிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வருவாங்க. எஸ்இசெட்னு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஸ்பெஷல் ரெகுலர்ல செஸ், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு நம்ம இந்தியா கவர்மெண்டால ஒரு சில ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை அலோகேட் பண்ணப்பட்டிருக்கும். அங்கே இருக்கிறவங்கள அப்புறம் செஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இன்னும் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இதில் ஃபெமிலியராக எனக்கு தெரிஞ்சதுலையுமே கொஞ்சம் காமனாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ரெகுலர்ன்ற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் திங், இந்த தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அசஸி ஆஃப் த அதர் டெரிட்டரி. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் டெரிட்டரிக்கு சேல்ஸ் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம டேட்டாவை பொறுத்த மட்டும் இருக்குன்னா எஸ்ன்னு கொடுக்க போகிறோம், இல்லைன்ற பட்சத்தில் நோன் கொடுத்துட்டு கீழே வந்தோடனே இந்த இடத்துல ஜிஎஸ்டி அண்ட் யூஎன் இருக்குல்ல பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 நம்பர் தான் நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர். இந்த 15 நம்பர் எப்படி ஃபார்மேஷனில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் நம்மளோட ஸ்டேட் கோட், ஆஃப்டர் தென் ஒரு 10 டிஜிட்ஸ். ஸோ ஆஃப்டர் தென் வர ஒரு 10 டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை ஃபெச் பண்ணுவோம். எந்த பேன் கார்டு சார் ஃபெச் பண்ணுன்றப்ப, இன்கேஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரொப்ரைட்டரோட பேன் கார்டை ஃபெச் பண்ணுவோம். இல்லை சார் நான் ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட்ல பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி நான் போயிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் கம்பெனிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டிவ் பேன் கார்டு இருக்கும். ஸோ அந்த பேன் கார்டு நம்பரை ஃபெச் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் ஏதாவது ஒரு ஃபெச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பேன் கார்டை டிபெண்ட் பண்ணி எத்தனை பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்தனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கவுண்டிங்கை வந்து ஃபெச் பண்ணும். தென் இசட்ன்றது டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ 14 டிஜிட்ஸ் நம்மளே ஜிஎஸ்டி நம்பரை டிஃபைன் பண்ணி இப்படித்தான் இதோட ஃபார்மேட்டும் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் 15வது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீஜனல், ஐ மீன் ஜிஎஸ்டி ரீஜனல்ல ஃபெச் பண்ணி லாஸ்ட் 15 டிஜிட் மட்டும் ஜிஎஸ்டி போர்ட்டல் அலோகேட் பண்ணும். ஸோ இதை கொடுத்து முடிச்சோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேலி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் சொல்லாமல் என்னோட ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துருச்சு. இன்கேஸ் சாரி இதுலேயே நான் ஜிஎஸ்டி நம்பர் ஏதாவது தப்பாக கொடுக்குறேன், ஸோ இப்போ எனக்கு இங்கே வார்னிங் அடிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ கம்பெனி ஜிஎஸ்டி அண்ட் யூஎன் ப்ரொவைடட் இஸ் இன்வேலிட் ஆர் இன்கம்ப்ளீட். ஸோ இது வந்து போர்ட்டலில் போயெல்லாம் செக் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்மட் அலைனுக்குள்ளேயே ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி டேலியை என்ன பண்ணிருந்தா, இப்படி ஒரு ஜிஎஸ்டி நம்பரில் தயவு செஞ்சு உங்கள் ஜிஎஸ்டி நம்பரை வெரிஃபை பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்னிங் மெசேஜையும் டேலி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பீரியாடிக் ஆஃப் ஜிஎஸ்டிஆர்1. ஜிஎஸ்டிஆர்1லே குவார்டர்லி ரிட்டர்னும் இருக்கு, மந்த்லி ரிட்டர்ன் இருக்கு. குவார்டர்லி ரிட்டர்னை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா QRMPன்னு சொல்லுவோம். அண்ட் தென் மந்த்லி ரிட்டர்ன் அஸ் யூஷுவல் ஜிஎஸ்டிஆர்1ல இருக்கு. ஸோ 2 ஸ்கீமே இருக்கு. இந்த 2 ஸ்கீம்லையுமே நம்ம எந்த ஒரு விஷயத்த குவார்டர்லியா இருக்கோமா இல்லை மந்த்லியில் இருக்கோமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். தென் முக்கியமான ஒரு விஷயம்னா கனெக்டட் ஜிஎஸ்டி. ஸோ ரிலீஸ் 5.0க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஒரு அப்டேட் தான் இது. ஸோ டைரெக்டாக ஜிஎஸ்டி ஃபைலிங்காக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேலியிலேருந்தே பண்ண முடியும். ஸோ அதற்கான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ இந்த இடத்துல என்ன சார் ஆப்ஷன்றப்போ உங்களோட ஜிஎஸ்டி யூசர் நேம் இருக்கு இல்லைங்களா, ஜிஎஸ்டி லாகின் பண்ணுற யூசர் நேமை இந்த இடத்துல கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் நீங்கள் வழக்கம் போல நம்ம ஃபைலிங் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன்று டிஎஸ்சி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இவிசி எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோடு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 வே மெத்தடை பயன்படுத்தி தான் நம்மளால் ஃபைலிங் பண்ண முடியும். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே. ஃபர்ஸ்ட் திங் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் கொடுக்க போறீங்க, ஐ மீன் ஜிஎஸ்டியோட லாகின் யூசர் நேம், ஓகேங்களா. கொடுத்துட்டு தென் எலக்ட்ரானிக்கா இல்லை டிஎஸ்ஏன்னு கூட செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணி முடிச்சோடனே த இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இ இன்வைசிங் அப்ளிகபிள் எஸ் ஆர் நோ அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இ இன்வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாஜிக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் அப்ளிகபிள் ஆகுது அந்த ஒரு விஷயம். ஸோ இயர் ஸ்டார்டிங் அப்படின்ற பட்சத்தில் எந்த இயர்லேருந்து அப்ளிகபிள் ஆகுதுன்ற ஒரு விஷயம். இன்கேஸ் சார் நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார், இப்போ ரீசெண்டாக இடையில இப்போ இந்த ஒரு 5 கோடி கொண்டு வரதுக்கு முன்னாடி 500 கோடியிலேருந்து 100 கோடி, 100 கோடியிலேருந்து 50, 50லேருந்து 20, 10, 5, ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து பிட்வீன் மந்த்ஸில் கூட வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட்டில் சேஞ்ச் ஆயிருக்கு, அக்டோபரில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் இ இன்வைஸை எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த டேட்ல இருந்து அது உங்களுக்கு எனேபிள் ஆகுது அப்படின்றத கம்பல்சரி மென்ஷன் பண்ணிருங்க. தென் மென்ஷன் பண்ணி முடிச்சோடனே இன்வைஸ் பில் ஃப்ரம் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 லாஜிக் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து வாங்கியிருப்போம். தென் பொருள் குடோன் ஒரு இடத்துல இருந்து நமக்கு போயிட்டு இருக்கும். என்னன்னா ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் ஆஃபீஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், அண்ட் தென் பொருள் மூவ் ஆகுறது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு பிளேஸையுமே ஜிஎஸ்டி போர்ட்டலில் அடிஷனல்லையும் சரி பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்லேயும் சரி ஆட் பண்ணியிருக்கமான்றதை செக் பண்ணிட்டு விச் எவர் இஸ் கூட்ஸ் மூவ் டு, ஸோ எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் மூவ் ஆகுதோ அந்த ஒரு இடத்த, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரெண்டுமே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ திண்டுக்கல் அப்படின்னு நான் கொடுத்து முடிச்சுட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இவே பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அப்ளிகபிள் ஃபார் இன்டர்ஸ்டேட்னு கேட்கும். ஸோ அதையும் எஸ்ன்னு கொடுத்துடணும். இன்ட்ராஸ்டேட் சார் இது என்ன சார் இந்த இடத்துல ஒரு சில இவே பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சாரி இன்ட்ராஸ்டேட் இன்டர்ஸ்டேட்ன்றது ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையே நடக்கக்கூடிய சேல்ஸ். ஐ மீன் ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில மூவ் பண்ணுறது. இன்ட்ராஸ்டேட்ன்றது நம்ம இருக்கிற பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேங்களா, நல்ல கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இன்ட்ரா அப்படின்ற பட்சத்தில் வித்தின் த ஸ்டேட், இன்டர் ஸ்டேட்ன்றப்ப பிட்வீன் த டூ ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் வச்சுட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா F11ல இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட்டாக தான் சொல்ல முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து 3.0க்கு அப்புறம் ஒரு நியூ அப்டேட் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே டேட்டா மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல பிரான்ச் இருக்குது சார், இதே இது மறுபடியும் அகைன் கர்நாடகாவில் எனக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது சார், கேரளாவில் எனக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது சார், அப்படின்ற மாதிரி பிட்வீன் த ஸ்டேட்ஸுக்குள்ளே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே என்டர் அடிச்சிங்க அப்படின்ற என்டர் அடிக்காம பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் அனதர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த கம்பெனி அப்படின்றத எஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்தோடனே மறுபடியும் என்ன பண்ணும்னா இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு டேலி கூட்டு போகும். அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குறப்போ ஸோ இன்னொரு ஸ்டேட் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேரளாவில் இன்னொரு ஆர்சி வச்சிருக்கேன் சார் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல கேரளான்னு கொடுத்தீங்கனாலே போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிக்கும்னா கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் மாறிக்கும். சார் இது எனக்கு ரெண்டுமே ரெகுலராக இருக்கணும் சார்னா தேவையில்ல, தமிழ்நாடு எனக்கு ரெகுலர், கேரளா எனக்கு காம்போசிஷன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. 3.0க்கு அப்புறம் தான் இந்த அப்டேட். இப்போ நான் ரிலீஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் 6.0லேருந்து வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவரை நான் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6.0லேருந்து தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா F11ல எனேபிள் பண்ணுறேன், எனேபிள் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தென் சேவ் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா செட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ்ன்னு இருக்கும், அது நோன்னு இருக்கும். ஸோ இதை எஸ் கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் ஹெச்எஸ்என் அண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருப்போம், ஸ்ப்ளிட் பண்ணி போட்டதுனால ஹெச்எஸ்என் சம்மரி எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குன்னா நான் உங்களுக்கு இங்கேயே ஒரு இடம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேலியை பொறுத்த மட்டும் டேக்ஸ் ரேட்டாக இருக்கட்டும் ஹெச்எஸ்என்னாக இருக்கட்டும் டேலி ஒரு 4 ஸ்டெப்பில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் இந்த F11 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறது. சார் இந்த இடத்துல நான் எடுத்தோடனே மென்ஷன் பண்ணிக்கலாமான்னு சார்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆடிட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரெஸ்பெக்டிவ் கன்சர்னாகவே இருக்கட்டும், நீங்கள் இந்த இடத்துல ஹெச்எஸ்என் சம்மரி அண்ட் ஜிஎஸ்டி ரேட் டீடைல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணுவோம். என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயர்னு கொடுத்துட்டு 87 54 60 அப்படின்ற மாதிரி 6 டிஜிட் ஹெச்எஸ்என் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன டேலி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னேன் இல்லைங்களா 4 விதமாக டேலி செக்ரிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் உங்களோட F11ல ஜிஎஸ்டி டீட்டெயில் டேலி செக் பண்ணும். ஆஃப்டர் தென் உங்களோட லெஜரில் செக் பண்ணும். ஆஃப்டர் தென் உங்களோட குரூப்ஸில் செக் பண்ணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் ஸ்டாக் ஐட்டமில் வந்து டேலி செக் பண்ணும், அதாவது உங்களோட ஹெச்எஸ்என் அண்ட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸை. இதில் நீங்கள் இந்த இடத்துல கம்பெனிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா F11ல நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உள்ளுக்குள்ள இருக்க லெஜர்ஸையோ இல்லை இன்வென்ட்ரியோ டேலி செக் பண்ணாது. இதுதான் உங்களோட ஹெச்எஸ்என் சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் வேற ஹெச்எஸ்என்ல எத்தனை ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் இந்த சிங்கிள் ஹெச்எஸ்என் தான் தூக்கிட்டு வரும். ஒரு சிலர் இந்த தப்பை பண்ணிட்டு தான் சார் ஹெச்எஸ்என் ப்ராடக்ட்ல ஒன்று இருக்கு எனக்கு பில்ல பிரிண்ட் வர்றது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மேஜர் மிஸ்டேக்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ F11 பொறுத்த மட்டும் என்னை கேட்டால் என்ன சொல்லிடுவேன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையும் ஜிஎஸ்டி ரேட்டோ அண்ட் தென் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸோ டிஃபைன் பண்ண வேணாம். சார் இந்த இடத்துல இப்போ டிஃபைன் பண்ணுறதுக்கு எதுக்கு சார் டேலி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் சார் நான் ஒரு சர்வீஸ் செக்டர்
இப்போ என்னோட டீட்டெயில்ஸை பொறுத்த மட்டும் நான் ஒரு சர்வீஸ் செக்டர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் என்னன்னா டேலி ரிலேட்டட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்க டவுட்ஸ் கிளியரன்ஸ் பண்ணுறது. ஸோ இது எனக்கு சிங்கிள் சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அதனால நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் கூட கொடுத்து நான் அந்த ஹெச்எஸ்எனை என்னோட ஹெச்எஸ்எனை கொடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு போர்ஷன் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு போர்ஷன் ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சர்வீஸ் செக்டரில் இருக்கேன், என்னோட இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் அப்படின்னா என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெச்எஸ்என் இந்த இடத்துல கொடுத்தனாலே போதும். அது எனக்கு R1க்கு வந்துச்சுனாலும் எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என்னோட தொழில் ஒரே ஒரு தொழில் தான், அண்ட் தென் என்னோட சர்வீஸ் ஒரே ஒரு சர்வீஸ் தான். இதே இது ப்ராடக்ட் ரிலேட்டடாக போகிறப்போ இன்கேஸ் என்னதில் 18 இருக்கும், 5% இருக்கும், 28% இருக்கும். ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். 18 நான் கொடுக்கறனால என்னால் 18 ஸ்லாபை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வேற எந்த ரேட் ஸ்லாபையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல எந்தவித மென்ஷனிங் வேண்டாம். சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க உங்களோட ஹெச்எஸ்எனையும் ஜிஎஸ்டி ரேட்டையும் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கலாம். அதற்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஸோ கொடுத்து முடிச்சு அடுத்து இவே பில் டீட்டெயில் வந்தோடனே நமக்கு என்ன கேட்கும்னா வழக்கம் போல இவே பில் டீட்டெயில் அங்கே நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். எனேபிள் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டேலி என்ன கேட்கும்னா இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட்டோட தேர்சோல் லிமிட் ஃபார் இவே பில். ஓகேங்களா சார், இ இன்வைஸுக்கு தேர்சோல் லிமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இ இன்வைஸுக்கு தேர்சோல் லிமிட் கிடையாது. B2B, B2G அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நீங்கள் இந்த பில்லு எது நீங்கள் இது பண்ணாலும் கம்பல்சரி ஈவன் ஏ பைசா B2B பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு இ இன்வைஸ் தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். இ இன்வைஸுக்கு தேர்சோல் லிமிட்ன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இவே பில்லை பொறுத்த மட்டும் தேர்சோல் லிமிட் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அஸ்பர் த சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா 50, 50,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இவே பில் கம்பல்சரி வித்தவுட் எனி நெகோசியேஷன். இதே இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல இருந்து ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 1 lakh வரையும் எக்ஸெப்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 1 lakh வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் கிடையாது, தேவையில்லை, கிடையாது. அதுவுமே கிலோமீட்டர் டிபெண்ட் பண்ணுச்சுன்னா மேபி அடாப்ட் ஆகும். ஸோ இதே சார் நான் தமிழ்நாட்டை தாண்டி வேற ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் இருக்கலாம் இல்லை கர்நாடகாவில் இருக்கலாம், உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸோட ரூல்ஸ் என்னவோ அதை நீங்க ஃபெச் பண்ணிக்கணுமே தவிர நான் சொல்றது இப்போ தமிழ்நாட்டுக்கு இது பொருந்தும். வேற அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கீங்கன்ற பட்சத்தில் அது கன்சிடர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர் ஸ்டேட்டுக்கு 50,000, இன்ட்ரா ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் 1 lakh. ஸோ 1 lakh. ஸோ இது வந்து என்ன சொல்லுது, அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்கும்னா இது எதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு கேட்குறப்போ வேல்யூ ஆஃப் இன்வைஸ் வேற எதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஒரு சிலர் என்ன கன்ஃபியூஷன் டாக்ஸபிள் கூட்ஸும்பாங்க இல்லைன்னா எக்ஸம்ப்டட் கூட்ஸும்பாங்க, அது ரெண்டையுமே கன்சிடர் பண்ணாமல் எனக்கு இன்வைஸ் 1 lakh மேலே போச்சுனாலே இவே பில் எடுத்துரு அப்படின்ற மாதிரி நம்ம டேலியை டிக்ளேர் பண்ணிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதில் மேஜர் தெரிய வேண்டிய இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா F12 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல F12 கொடுத்தீங்கன்னா ஸோ சோமார்க் கான்ஃபிகரேஷனை எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிரிண்ட் இவே பில் வித் இன்வைஸ் இருக்கும், இதையும் எஸ் கொடுத்துருங்க. தென் சென்ட் இவே பில் டீடைல்ஸ் வித் இன்வைஸ் இன் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் இதையும் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டும் எதுக்காக எஸ் கொடுக்க சொன்னேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அதாவது இ இன்வைஸ் தனியாக இவே பில் தனியாக பிரிண்ட் எடுக்கக்கூடாது, ஐ மீன் ஜென்ரேட் பண்ணக்கூடாது, இது ரூல். ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சார் இ இன்வைஸ் எடுத்துட்டேன் சார், இ இன்வைஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இவே பில் தனியாக எடுத்து சேர்மாங்க அந்த பில் நம்பரை போட்டு, அந்த மாதிரி எடுத்தா அது தவறு. இவே பில்லும் இ இன்வைஸும் ரெண்டும் இன்டகிரேட் ஆகி தான் எடுக்கணும். ஸோ அதற்கான ரூல்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் எனேபிள் பண்ணோட என்ன பண்ணிடுறேன், இவே பில்லை இன்வைஸோட பிரிண்ட் பண்ணு அப்படின்றப்ப எஸ்ன்னு கொடுத்துறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் இவே பில் டீடைல்ஸ் வித் இ இன்வைஸ் இன் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் எஸ்ன்னு கொடுத்துறேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்தோன்னே இப்போ இந்த இடத்துல டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா 5.0க்கு அப்புறம் வந்து அப்டேட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்எஸ்என் அண்ட் சாக் சம்மரி. அதாவது இதுவரை நம்ம டேலியில் இப்போ ஐ மீன் 5.0 பிஃபோர் வரை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னு கேட்டிங்கன்னா ஹெச்எஸ்என் சம்மரியும் எல்லாத்துமே ஐ மீன் B2B B2C தனித்தனியாக பிரித்து எடுக்காம ஹெச்எஸ்என் சம்மரின்றதை மட்டும் தனியாக மொத்தமாக எடுத்துகிட்டு வரும். B2B B2C அப்படின்றதால நம்ம தான் பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேலியில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ரூல் என்ன 5 crores வரையும் இருக்கிறவங்க B2B HSN கம்பல்சரி, 5 crores மேலே இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் B2B B2C ரெண்டுமே கம்பல்சரி. அப்படின்ற பட்சத்தில் 5 crore கீழே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா B2B மட்டும் அப்லோட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செலெக்ஷனுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ டேலியே என்ன பண்ணிச்சுன்னா ஆல் செக்ஷன் எக்ஸப்ட் B2C, அதாவது நான் சொல்லிங்கன்னா 5 crores மேலே இருக்காங்கன்றப்ப B2C தவிர்த்து B2B ஐ மீன் கீழே இருக்காங்கன்ற பட்சத்தில் B2B மட்டும் அப்டேட் பண்ணால் போதும், B2C தேவையில்லை. இதே ஆல் செக்ஷன் கொடுக்குறப்போ 5 crores மேலே இருக்கவங்க ஆல் செக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஆல் செக்ஷன் கொடுத்து தென் உங்களோட டேர்ன் நான் சொன்னேன் ஹெச்எஸ்என் சம்மரி கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் 5 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க 6 digits
5 கோடிக்கு கீழே இருக்கிறவங்க 4 டிஜிட்ஸ் HSN யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக நான் கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்காக 4 டிஜிட்ஸ்னு கொடுக்குறேன். நீங்கள் 6னா 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ வச்சு முடிச்சுட்டு சேவ் பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணியிருக்கோம், கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் திங் F11 எனேபிள் பண்ணியிருக்கோம். தேர்ட் திங் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் என்னன்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா போதும். ஸோ நமக்கான கம்பெனி கிரியேஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இவ்வளவு ரூல்ஸை அடாப்ட் பண்ணி பண்ணுற ஒரு விஷயங்கள். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஒரு போர்ஷன், ஃபர்ஸ்ட் போர்ஷன் நான் சொல்லணும்னு நினச்சதில் கிரியேஷனில் ஃபர்ஸ்ட் திங் எல்லாமே முடிஞ்சு. செகண்ட் திங் வித்தின் த கம்பெனி கிரியேஷன். ஸோ வித்தின் த கம்பெனி கிரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து என்னோட கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் சரி அஸ் அ டேலி ட்ரைனிங்காக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக ஒரு 5 லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் 2 லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ இது ரெண்டும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேலியை பொறுத்த மட்டும் டிஃபால்ட்டாக டேலியை கிரியேட் பண்ணிக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் லெஜரும் வந்து பார்த்தீங்கன்னா டேலியை என்ன பண்ணிக்கும், டிஃபால்ட்டாக தனக்கு தானே கிரியேட் பண்ணிக்கும். சார் இது இல்லாமல் வேறு என்ன சார் லெஜர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஸோ லெஜர் கிரியேஷன். ஸோ இப்போ அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது லெஜர் கிரியேஷன். ஏன்னா 1 hour தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இன்னும் பார்க்க போகிற ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜர் கிரியேஷனுக்கே சரியாக இருக்கும். ஸோ வாங்க லெஜர் கிரியேஷன் எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கிரியேட்டில் போயிட்டு லெஜரில் என்ன பண்ண போகிறோம்னா, லெஜர் கிரியேட்டை பொறுத்த மட்டும் ஸோ லெஜர் கிரியேஷனை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பார்ட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜர் கிரியேஷனில் தான் ஒரு மிகப்பெரிய, ஏன் இது ஒரு 30 minutes ஆகுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது முரளி. ஸோ முரளின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெப்டார். சார் இது என்ன சார் அண்டர் அப்படின்ற ஒரு விஷயம். லெஜர் கிரியேஷனை பொறுத்த மட்டும் இந்த அண்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட அக்கௌண்ட்ஸை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஸு, அதாவது இந்த குரூப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுறது. இந்த ரூலிங் இதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கம்பல்சரியாக அது அக்கௌண்ட்ஸே மிஸ்லீட் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனல் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக தெரியும். அண்ட் தென் இன்கேஸ் அவங்க ப்ரொஃபஷனல் இல்லாமல் நீங்கள் யாரும் தனியாக பார்க்குறீங்க அப்படி இண்டிவிஜுவலாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த குரூப்ஸ் டிஃபைனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஜர்ஸை ப்ராப்பராக கீப்பப் பண்ணும். ஸோ கீப்பப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக என்கேஜ் பண்ணி நம்மளோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இதுதான். ஸோ இந்த குரூப்பை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேஜராக இருக்க ஒரு சில குரூப்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லா குரூப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு டைம் ஓவர் லேக் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த குரூப்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இன்கேஸ் என்கிட்ட ஒருத்தர் பொருள் வாங்குறாரு, அதாவது நான் வந்து ஒருத்தருக்கு பொருள் கொடுக்குறேன், அப்படி என்னோட பையர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெப்டார். இன்கேஸ் எனக்கே ஒருத்தர் நான் ஒருத்தர் பொருள் வாங்குறேன், இல்லை எனக்கு ஒருத்தர் பொருள் தர்றாருன்றவர் கிரெடிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு பொருள் கொடுக்குறவர் கிரெடிட்டார், நான் என்கிட்ட இருந்து பொருளை வாங்குறவர் என்கிட்ட டெப்டார். ஓகேங்களா. ஸோ முரளின்றவர் என்கிட்ட பொருள் வாங்குறாரு, ஸோ அதனால டெப்டார்னு டிஃபைன் பண்ணுறேன். சார் இது 2 ஹெட். ஓகேங்களா. ஸோ பொருள் சப்ளையர் அண்ட் பையர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இது. அண்ட் தென் இன்னொரு 2 விஷயங்கள்னு பார்க்குறப்போ எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்மை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவரை வந்து நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ சன்ரை டெப்டாரை பொறுத்த மட்டும் சேம் நம்மளோட கம்பெனிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தோமோ அதே தான் முரளி ஃபார் என்னோட டெப்டார் அப்படின்றப்ப இவங்களுக்கு நான் வந்து பில்லு போடுவேன். இவே பில் எடுக்கலாம், இன்வாய்ஸ் எடுக்கலாம். ஸோ இவங்களுக்கும் அந்த அப்ளிகபிலிட்டி எல்லாமே பொருந்தும். அட்ரஸ் 99 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ அட்ரஸ் என்னோட அட்ரஸ் புள்ளி கமா ஸ்பேஸ் எதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன 99 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்டேட் கோட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தமிழ்நாடு, என்னோட டெப்டார்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இருப்பாங்களான்றது கிடையாது. இன்கேஸ் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள கம்பல்சரி இப்போ கர்நாடகா இதுலேயும் ஒரு தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. சார் இதில் என்ன சார் தப்பு நடக்குன்னு கேட்குறப்ப ஒரு சிலர் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூவே தான். ஒரு கஸ்டமர் மும்பை, ஆனால் ஆக்சுவலாக மும்பைன்ற ஒரு ஸ்டேட்டே கிடையாது. என்னென்னா பெங்களூர் அப்படின்னா பெங்களூர்ன்றது கர்நாடகா ஸ்டேட்டை பொருந்துமே தவிர பெங்களூர்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான்.
ஸோ அதனால ஸ்டேட்டுன்ற இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச நேமை மென்ஷன் பண்ணாமல் கரெக்டாக அந்த பிளேஸ் எந்த ஸ்டேட்டில் அடாப்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப்டர் தான் அந்த ஸ்டேட்டை கொடுங்க. நான் ஃபேஸ் பண்ண மாதிரி மும்பை இல்லை பெங்களூர் அப்படின்றத ஸ்டேட்டில் கொடுத்தீங்கன்னா இங்கே எரர் சொல்லவே சொல்லாது. இதை வந்து டேலி அக்செப்ட் பண்ணிக்கும். ஜிஎஸ்டிஆர் ஒன்லி இது உங்களுக்கு எரராக வராது. பட் வைல் த ஃபைலிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எரர் வந்து நிற்கும். இந்த எரரை வந்து ஃபைன் பண்ணவங்களாட்டியும் மிகப்பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். ஸோ ஸ்டேட்டுன்ற இடத்துல சப்ளையரோட டீட்டெயிலில் தயவு செஞ்சு அவங்களுக்கு புரிகிற மாதிரி மும்பை, பெங்களூர் இல்லாட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச ஹைதராபாத், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நேமில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ஜிஎஸ்டிஆர் ஒன்ல எரர் ஆகும். அதை ஃபைன் பண்ணுறதும் ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும். ஸோ அதனால ஸ்டேட் நேமை கொஞ்சம் கிளியராக அது அந்த பிளேஸ் எந்த ஸ்டேட்டுக்கு அடாப்ட் ஆகுது, எந்த ஸ்டேட்டுக்குள்ளே அது கவர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்டில் அதை கொடுங்க. தென் ஸ்டேட்டை கொடுத்து முடிச்சோடனே அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான பின்கோட் அண்ட் தென் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து 3 சான்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட பையராக இருக்கட்டும் இல்லை கிரெடிட்டாராக இருக்கட்டும் அவங்களில் இத்தனை டைப் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ காம்போசிஷன், ரெகுலர், அன்ரிஜிஸ்டர்ட், கவர்மெண்ட் டிடிஎஸ் அண்ட் தென் செஸ் அண்ட் ரெகுலர் டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ், ரெகுலர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், இன்புட் சர்வீஸ். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ பார்ட்டியை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை வாங்கி இல்லைன்னா அவங்கள்ட்டே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு எப்படி என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இவரை நான் என்ன பண்ணிடுறேன், அன்ரிஜிஸ்டர்னே கன்சிடர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணிடுறேன், ஒரு சன்ரை டெப்டார் கிரியேட் பண்ணிட்டேன். சேம் ப்ரொசீஜர் தான் சன்ரை கிரெடிட்டாருக்கும் பொருந்தும். இதில் வந்து இன்னொரு லெஜர் நான் சொல்லியிருந்தீங்களா, எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி. ஸோ ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுல காட்டிலும் நான் இன்னொரு விதமாக சொல்கிறேன். ஸோ இதுலேயே வந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா கிரியேட்டுன்னு கொடுத்து ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு லெஜருக்கு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் செக்ரிகேட் பண்ணி காமிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஷனரின்றது எனக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ்ன்னு ஏன் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறேன்றப்போ என்னோட ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை என்னோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை என்னோட பிஎன்எல் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். அகைன் ஆல்ட் சி கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் ஜிஎஸ்டி. ஸோ நான் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னே பேர் வச்சுறேன். ஸோ இந்த மாதிரி குறிக்கிறப்போ இது எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா என்னோட சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ லெஜர்ஸில் போயிட்டு ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் போனேன்றப்போ எனக்கு என்ன ஆகுது, ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் அண்ட் நான் ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ்னு எனக்கு 2 லெஜர் ரெண்டு குரூப் எனக்கு தனியாக பிரித்து வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வரனால என்ன ஆக போகுது, என்ன பண்ண முடியும் நம்மளால், என்னோட எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் சார் இதே இன்கம் பண்ணிக்கலாமா சார், இதே மாதிரி ஏரியா வைஸ் சேல்ஸ் சன்ரை டெப்டார் கிரெடிட்டாஸை பிரிச்சுக்கலாமா சார், தாராளமாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுனால நமக்கும் நம்மளோட டேட்டாவோட அக்யூரஸியை இன்னும் எஃபெக்டிவாக ரிட்டர்னில் வந்து கொண்டு வர முடியும். ஐ ஹோப் லெஜர் கிரியேஷனாக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷனாக இருக்கட்டும் இந்த போர்ஷன் இந்த ஒரு வீடியோ இதுவரையும் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் அண்ட் தென் இன்வென்ட்ரிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வவுச்சர் டைப் கிரியேஷன் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி பண்ணுறது அண்ட் தென் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஜிஎஸ்டி ப்ளஸ் அதோட ரூல்ஸ் அடாப்ட் பண்ணி டேலிக்குள்ளே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.